அஷ்மி, என் கண்ணை உத்துப்பாரு. ஏமா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதாவது சொல்லுமா. பயப்படாத. பயம் எடுக்க தானே செய்யும். கோவமா கேள்வி கேக்குறீங்க. உன்னோட நல்லதுக்கு தானேம்மா இதெல்லாம் செய்யறேன். ஆனா மேம், நான் எதுவும் பண்ணல, எதுவுமே பண்ணல. எல்லா தப்பும் அவனோடதுதான். அவனுடையதுன்னா யாருடையது? இதெல்லாம் கடவுளோடது மேம். அவரால தான் இந்த தப்புலாம் ஆச்சு. என்ன ஏதோ பேச மாட்டேங்கிற? உங்களை கேட்காம வேற யார கேக்குறது? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் கேக்குறதையாச்சும் நடத்தலாம்ல. நான் ஒன்னு மிரட்டுறேன். என் வேண்டுதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டாலே எனக்கு போதும். 40 நாள்ல 25 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 15 தான் இருக்கு. நீங்க என் பாட்டிய குணப்படுத்தணும், எங்களை பணக்காரங்களாவும் ஆக்கணும். இன்னொருத்தவங்க செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. உங்களோட பழைய வேலையே நல்லாதான் இருக்கு. யாரு சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கப்பா. இதெல்லாம் யோசிச்சுட்டேன் சரிதா. வேற வேலை மாறணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம நடந்தாகணும். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாளைக்கு கஷ்டப்பட போறீங்க பாருங்களேன். சொந்த செலவுலயே உங்களுக்கு சூனியம் வச்சுக்கிறீங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை கல்யாணம் பண்ணி சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்கிட்டேன் நான். அந்த அடியே பெரிய அடி. அதை விட என்ன பெருசா கிடைக்க போகுது? நானும் உங்களை அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். என் வேலையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரியும். வேலையை நீ காட்டாத. எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன். என்ன அஷ்மி, காலையில இருந்து உன்னை எங்கேயுமே காணோம். எங்க போயிருந்த? என்ன அஸ்வி காலையில இருந்து வெளியே இருந்திருக்கா? உனக்கு கவலையே இல்ல? உங்களுக்கு ஏதோ கவலை இருக்கிற மாதிரி. அவ விளையாட போயிருந்தா. தினமும் நீங்க அவளை பத்தி கவலைப்படுற மாதிரி பேசுறீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. இனி பேச ஆரம்பிச்சிருவீங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? ஒண்ணு வேணாமா? நம்ம வேண்டிக்கிட்டோம்ல, அது சீக்கிரமாவே நடக்க போகுது. 25 முடிஞ்சிருச்சு. இன்னும் 15 நாள் தான் பாக்கி. அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன 2 பேரும் சத்தம் இல்லாம பேசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா. சரி வா, போய் விளையாடிக்கிட்டு இருந்தா எப்ப சாப்பிடுறது? வா. இல்லம்மா, எனக்கு இன்னைக்கு பசிக்கவே இல்ல. எனக்கு சுத்தமா பசிக்கல. ஏன்னா நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். அப்படி என்னமா சந்தோஷம்? இந்த ஷூஸ் எங்க இருந்து கிடைச்சது? சரிம்மா, இனிமே நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா நான் சொல்றது நீ கேட்கணும். இந்த விஷயம் எல்லாத்தையும் போலீஸ் நான் எதுவும் செய்யல. நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ பயப்படாத. என்னாச்சு? ஏன் இப்படி அழுற? சொல்றத கேளு. நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் தான் நீ செய்யணும், சரியா? சாரி, உட்காரு. அஷ்மி, நான் உன் நல்லதுக்கு தான் இதெல்லாம் செய்றேன். நான் என்ன சொல்றேனோ அதையே செய்யணும். எல்லாருக்கும் வணக்கம். கிரைம் பேட்ரோலோட இந்த எச்சரிக்கையா இருங்க ஹெட்லைன்ஸ்ல இன்னைக்கான எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். குழந்தைங்க மனசு களிமண் மாதிரின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நல்லதை சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு எப்பவுமே நல்ல எதிர்காலம் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கெட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்தா அவங்க எதிர்காலம் விபரீதமாயிடும். பிள்ளைங்க தப்ப சரின்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்கள நல்வழிப்படுத்துறது நிச்சயமா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். கஷ்டமான செயல் தான் இது. 2010 நடந்த கேஸ். இது வரைக்கும் இதை சால்வ் பண்ணவே முடியல. ஒரு ரூம்ல இருந்த அந்த லேடிக்கும் ஒரு சின்ன பொண்ணுக்கும் நடுவுல என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு? தவறுகள் நடக்காம இருக்க நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி கொடுத்து வளர்த்து ஆகணும். 11 வயசு குழந்தைக்கு ஒரு கவுன்சிலிங் போய்கிட்டே இருந்துச்சு. கவுன்சிலிங்க்கு அப்புறமா வெளிவந்த அந்த உண்மை ஸ்கூல் அத்தாரிட்டிஸை மட்டும் இல்ல, தேசத்தையே ஒரு உலுக்கி எடுத்துடுச்சு.
இங்க பாருமா, நமக்குள்ள என்ன பேசிக்கிட்டோமோ அதை யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது, சரியா? நான் இப்ப வந்துடுறேன். நந்தினி, செஷன் எப்படி போச்சு? ஒரு நிமிஷம் சார், ஒரு அர்ஜென்ட் கால் பேசணும். நான் ஹெலன்ஜி பப்ளிக் ஸ்கூல்ல ரெகுலர் செஷன் எடுக்கிறேன். இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்தேன். நான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவ ஒரு பெரிய உண்மையை சொன்னா, பயங்கரமானது. சைலன்ஸ். ஹஸ்மிக் அண்ணா, இங்க வாடா. ஹலோ சார், நான் தான் நந்தினி சுபானா. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அந்த பொண்ணு எங்க இருக்கா? கிளாஸ் ரூம்ல இருக்கா. அவளை யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் கிட்டயும் நான் எதுவும் சொல்லல. ஸ்கூல் அத்தாரிட்டிஸ்லயே ஏதாவது கல்பிரிட் இருக்கலாம் இல்லையா? ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் இல்லையா? ஆமா சார். ஒருத்தர் மட்டும் இல்ல, 25 பேருக்கு மேல இருக்கலான்னு அஷ்மி சொல்றா சார். என்ன, 25 பேருக்கு மேல இன்வால்வ் ஆயிருக்காங்களா? ஆமா சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எங்கள்கிட்ட ஒரு ஃப்ளாட் இருக்கு, அதுவும் பிரைம் லொகேஷன்ல. சாரி சேட்டு. நீங்களா ஒரு வாட்டி இந்த ஃப்ளாட்டை போய் பாருங்க, சரியா? கோஷல், புத்தூர் நகர் ஃப்ளாட் அவங்களுக்கு கொண்டு போய் காட்டு. சரி சேட்டு. உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா மற்றதெல்லாம் பேசலாம். சாரி சேட்டு, வீட்டில இருந்து திரும்ப திரும்ப ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. ஹலோ, வேலை நேரத்துல என்ன எந்த டென்ஷனும் பண்ணாதன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அஷ்மி ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வந்தது. உங்களையும் என்னையும் உடனே வர சொல்லிருக்காங்க. உடனே கூப்பிட்டுருக்காங்களா? திரும்ப ஏதாவது வாழுத்தனம் பண்ணிருக்காளா அவ? உட்காருமா. அஷ்மி, உட்காருமா. நீ என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் இந்த அங்கிள் கிட்ட சொல்லுமா. பயப்படாத, சொல்லு கண்ணா. பயப்படாதம்மா, உனக்கு உதவதான் நான் இங்க வந்திருக்கேன். நீ எல்லா உண்மையும் சொல்லிடு. எனக்கு எனக்கு நான் வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணும்ல, அம்மா அப்பா கிட்ட இல்லையா? அவங்கள இங்கேயே கூப்பிட்டுருக்கேன். இதோ வந்துகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட யார் தப்பு பண்ணாங்கன்னு எங்க கிட்ட சொல்லிடு. யார் காரணம், யார் அவங்க, பேர் என்ன? எதுவுமே நடக்கல அங்கிள், எதுவுமே நடக்கல. அஷ்மி, என்ன சொல்ற நீ? நீங்க செஞ்சது சரியில்லை மேம். இனிமே நீங்க சொல்றது நான் கேட்க மாட்டேன். அஷ்மி, நீ என்ன பேசுற? நந்தினி, ஒரு நிமிஷம். ரஷ்மிமா, உண்மை என்னன்றது நந்தினி மேடம் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட 1-2 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி தப்பு நடந்திருக்குன்னு. உண்மையா? அப்படி சொன்னியா? இல்ல அங்கிள், நந்தினி மேம் பொய் சொல்றாங்க. சார், சார், அவ பயந்து இருக்கலாம். நீ ஏமா உண்மையை பேச மாட்டேங்கிற? நான் ஒன்னும் பொய் சொல்லல அங்கிள். மேடம் தான் உங்ககிட்ட பொய் சொல்றாங்க. எனக்கு எது தப்பா நடக்கல. மேம் பொய் சொல்றாங்க. வாக்குமூலத்துல இருந்து பின்வாங்க ஆரம்பிச்சா சின்ன பொண்ணு. கவுன்சிலிங்கோட ரிசல்ட் இந்த பொண்ணுகிட்ட நிறைய பேர் மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னு தெரிய வந்துச்சு. கொடுத்த வாக்குமூலத்துல இந்த காரணத்தினால தான் இவ பின்வாங்குறான்னு தெரிஞ்சுது.
ஒருவேளை இவ சொன்னது எல்லாமே உண்மையா இருந்தா இந்த கேஸ் பயங்கரமான இடத்துக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் போலீஸும் விடாம இந்த கேஸை அலசி ஆராயணும்னு முடிவும் பண்ணிட்டாங்க. யாராவது தப்பா நடந்துக்கிட்டாங்களா இல்லையான்றத கண்டுபிடிக்க வேண்டியது எங்க வேலை. மெடிக்கல் மூலமா ஹாஸ்மி பயத்தினால உண்மையை சொல்லாம போயிருக்கலாம். சார் இந்த மாதிரி விஷயம்லாம் என் பொண்ணுக்கு நடக்கவே இல்லை சார். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். எல்லாரும் எங்களை எப்படி பார்ப்பாங்க? அப்புறம் என்ன ஆகும்? பொண்ணோட வாழ்க்கையை பாழ போயிடும்ல. சரி கௌசல், உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. சரி சார். பொன்னி, இங்க பாரு, எவ்வளவு அழகான ஷூஸ். ரொம்ப அழகா இருக்கு. கலர் கூட அழகா இருக்கு. உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா? என்ன சார், உண்மை சொல்றாளா? போய் கவுன்சிலர் நந்தினி எதுக்கு பொய் சொல்ல போறாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு யாரோ ஒருத்தன் கால் பண்றான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க சார். ஹலோ, நீங்க நந்தினி சொர்ணா மேடம் தானே? ஆமாங்க. நீங்க யாரு? இங்க பாருங்க, என்னோட பேர்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. பேர் சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? ஏன்னா நீங்க எல்என்சி பப்ளிக் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு குரூப் கவுன்சிலிங் பண்ண போறீங்க இல்லையா? அதுல ஒரு பொண்ணுகிட்ட மோசமா நடந்துட்டு வராங்கன்ட்டு நாங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டோம். என்ன? எந்த பொண்ணை பத்தி பேசுறீங்க நீங்க? அது நீங்க தான் மேடம் கண்டுபிடிக்கணும். ஹலோ சார், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் லக்ஷ்மியை மட்டும் எப்படி கண்டுபிடிச்சாங்க? போன செஷன்ல உங்ககிட்ட ஒரு டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண. குட் டச் அப்புறம் பேட் டச். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லது. இன்னைய வரைக்கும் யாருக்காவது பேட் டச் நடந்திருக்கா அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லுவீங்களா? எங்க வலிக்குது கண்ணா? இல்ல மேம், எனக்கு எங்கேயும் வலிக்கல. சரி, அந்த குழந்தை தப்பா கூட புரிஞ்சிட்டு இருக்கலாம் இல்லையா? ஒரு பொண்ணை யாரோ தப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு யாரோ ஒரு காலர் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்ற. நந்தினி தப்பா நினைக்கிறாங்களோ அஸ்மி தான் அந்த பொண்ணுன்னு. இந்த ஸ்கூல்லயே வேற எந்த பொண்ணுக்காவது அப்படி நடக்கலாம்ல? இருக்கலாமே சார். வாய்ப்பில்லை மனிஷ். நந்தினி அஸ்மியை பத்தி மட்டும் சொல்லல, 25 பேர் இதுல ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு உறுதியா சொல்றாங்க. அப்போ நிறைய பசங்களுக்கு இந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த சின்ன பிள்ளைகிட்ட தப்பா நடந்துட்டவங்கள கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். நந்தினிக்கு கால் பண்ண அந்த காலர் மூலமா தான் பிடிக்கணும். நம்ம இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை சீக்கிரமா எடுத்தாகணும் சார், அது முக்கியம். ஹஸ்மியோட வாக்குமூலம் அம்மா அப்பா பர்மிஷன் இல்லாம மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல ஹஸ்மியோட அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணணும். அந்த குழந்தையோட ஃப்ரெண்டு அப்புறம் அக்கம் பக்கத்துக்காரங்க கிட்ட பேசி பார்க்கலாமா? பேசிப்பாரு மனிஷ். இந்த விஷயத்தை இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அப்புறம் நந்தினி, ஹஸ்மியோட அம்மா அப்பா வேற யாருக்கும் தெரியாது. பொண்ணு விஷயம், அதனால கவனமா செயல்படு. ஓகே சார். அஷ்மி, அழுது என்னமா பிரயோஜனம்? மேடம் கிட்ட நீ என்னதான் சொன்ன? அவங்க இந்த அளவுக்கு பிரச்சனையை வளர்க்குற அளவுக்கு என்னமா சொன்ன? அம்மா, அந்த மேடம் ரொம்ப மோசமானவங்க. என்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. ஐயோ, அந்த மேடம் கிட்ட என்னதான் சொன்ன நீ? சொல்லு. அப்பா, நான் அவங்க கிட்ட எதுவும் சொல்லல. அவங்க பொய் சொல்றாங்க. அம்மா, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியணும்ல. ஆனா நீங்க கேக்குற கேள்விக்கு எங்களால இப்ப பதில் சொல்ல முடியாது. கண்ணா, நீ சொல்லு. ஐயோ, ஹலோ. போயிட்டு 1 மணி நேரத்தில் திரும்பி வரேன்னு சொன்ன, இன்னும் வரவே இல்லை நீ. சேட், அது என்ன அது இது என்ன? இப்போ உடனே நீ ஆஃபீஸ்க்கு வரலன்னு வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் பக்கம் வரவே வேண்டாம். நான் அப்பவே சொன்னேன் இல்ல சார்,
எனக்கு ஃபோன் பண்ண ஆளை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொன்னல சார். அவன் சொன்னது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல சார். நந்தினி, நீங்க உண்மையை சொல்றீங்க அப்படின்னா சார் நான் நிச்சயமா உண்மையை தான் சொல்றேன். அஸ்மி இதை தானே சொன்னா? 25 பேருன்னு. 25 பேருக்கு மேல சார். 25 பேருக்கு மேலன்னு எக்ஸாக்டா சொன்னாளா? அ, அ, இல்ல, அது அவ என்ன சொன்னானா, அவகிட்ட யாரோ சில பேர் தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா. சில பேருன்னு சொன்னா. ஆமா. 25 பேருக்கு மேலன்னு உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு? அது சார், அவ பேசும்போது 25ன்னு சொன்னா, அப்புறம் வாயை மூடிக்கிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு. வேற ஏதாவது தெரிஞ்சுதா? 25 பேர்ல பேரு இல்ல வேற ஏதாவது தெரிஞ்சுதா? நான் தெரிஞ்சுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அஷ்மி சார், அவ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ யார் பேரையும் எடுத்தாலே. யார் பேரு? ஆம், பல்லு பல்லு பல்லிங்கிற மாதிரி. இந்த பேர் எப்படி திடீர்னு ஞாபகம் வந்தது? சார், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த பேரு என் மைண்ட்லயே நிக்கல சார். ஆனா அது ஏதோ பல்லின்னு வந்தது. இப்போ ஷூரா? எஸ் சார். ஆனா ஒரே வாட்டி தான் சொன்னா. ஆனா அதுக்கப்புறம் அவ வேற யார பத்தியும் பேசல. ஏய் முனி, என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. சாக்லேட். பல்லுவா பல்லியா? இந்த மாதிரி யாராவது தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது? இல்ல சார், இந்த மாதிரிலாம் யாரும் தெரியாது. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆஸ்மி தான் சொன்னான்னு கவுன்சிலர் நந்தினி உறுதியா சொல்றாங்க. அவகிட்ட தப்பா நடந்துகிட்டவனுடைய பேரு பல்லி இல்ல பல்லுவா இருக்கணும். சார், என் பொண்ணுக்கு அப்படிலாம் எதுவும் நடக்கல. அப்படி எதுவுமே நடக்கலன்னா அவன் யாரு? நந்தினிக்கு ஃபோன் பண்ணவன். சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார். கூலா யோசிச்சு பாருங்க. யோசிங்க. உங்களுக்கும் யாருக்காவது சண்டை நடந்திருக்கலாம். அதனால உங்க குடும்பத்தை பழிவாங்க யாராவது நினைச்சிருக்கலாம்ல. யாரோ பழி வாங்குறாங்க சார். எங்களை பழி வாங்குறதுனால அப்படின்னு கிடைக்க போகுது. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உங்களையோ உங்க பிள்ளையோ கஷ்டப்படுத்த விரும்பல. அஸ்மி கிட்ட யாராவது தப்பா நடந்துக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். மெடிக்கல் டெஸ்ட் மூலிமா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி சார், பயப்படாதீங்க. எனக்கு புரியுது, விஷயம் சென்சிட்டிவ், விஷயம் லீக் ஆகாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், நந்தினிக்கு கால் வந்த பிசிஓல எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை சார். பக்கத்துலலாம் விசாரிச்சு பார்த்துட்டேன். யாரும் கால் பண்ணியிருப்பாங்கன்னெலாம் யாருக்கும் தெரியல சார். அஸ்மியோட அப்பாவுக்கும் இதை பற்றி எதுவும் தெரியல. ஃபோன் பண்ணவன் அஸ்மி நல்லா இருக்கணும்னு ஃபோன் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு அஸ்மியை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சார், ஒரு விஷயம் புரியல. அவன் அந்த பொண்ணு பேரை சொல்லவே இல்லையே சார். வேற யார் பேரையுமே சொல்லலையே. நந்தினி ஏதோ பல்லின்றா. நந்தினி உண்மையை பேசுறான்னா அஸ்மி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டவங்க யாரோ ஒருத்தன் பல்லி இல்லைன்னா பல்லுவா இருக்கலாம். அஸ்மி ஸ்கூலு வீடு எல்லா இடத்துலையும் விசாரி. பல்லின்ற பேர்ல இருக்கிறவங்க டீட்டெயில்ஸ் எடு. சொல்லு. ஏய், நான் தான் சொன்னேன்ல, சின்ன பொண்ணுங்களா தான் வேணும்னு. சின்ன வயசுலலாம் வீணாக்கிட்டேன். இந்த வயசுல இங்கே இழக்க விரும்பலை. இந்த வயசில் எனக்கு இளம் பொண்ணுங்களாக தான் வேணும். வயசு பொண்ணாக கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணு, புரியுதா? இங்க பாருங்க பாட்டி, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. உங்க உடம்ப நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சு அஷ்மி? அம்மா, உங்களுக்கு மட்டும்தான் அவளை பத்தி கவலையா?
நான் அவளை பெத்தவ தானே. இங்க பாருங்க, சாரின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? சாரி அம்மா. அந்த குழந்தை தான் இதை எழுதியிருக்கா. வாயை திறந்து பேசவே இல்லையே. அந்த சின்ன பிள்ளையோட மனசுல அப்படி என்னதான் விஷயங்கள் ஓடிட்டு இருந்திருக்கும்? ஒரு தப்பு பண்ணாதானே சாரி கேட்பாங்க. அப்படி இந்த குழந்தை என்னதான் பெரிய தப்பு பண்ணிட்டா? நந்தினியை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தங்க பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. ஒருவேளை தப்பு பண்ணிட்டோன்னு அந்த குழந்தை உணர்ந்துட்டாளா? அப்படி இல்லைன்னா இந்த சாரி அம்மாக்கு என்ன அர்த்தம்னு நீங்களே சொல்லுங்களேன். இந்த கேஸை டீல் பண்றதுக்கு போலீஸ்க்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நந்தினி சொன்ன மாதிரி பல்லு இல்ல பல்லி பேர் கொண்ட ஆளை அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க. இல்லை, அக்னி இப்போ வரைக்கும் எதுவும் ஒத்துக்கல. ஆனால் நந்தினி பண்ணது இருக்கே. ஒரு நிமிஷம். டீ. காவல்துறை ரொம்ப சீரியஸா அந்த பொண்ணோட ஸ்கூல்ல அப்புறம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. விஷயம் ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருந்துச்சு. அந்த எல்லாத்தோட முக்கியமான விஷயம் இந்த கேஸ்ல மெடிக்கல் டெஸ்ட் தான். அஷ்னியோட பேரண்ட்ஸை போலீஸ் மறுபடியும் விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்கேயாவது ஓட பார்த்தீங்கன்னா உன் காலை வெட்டிடுவேன். காலையே கழுத்தை வெட்டிட. கண்டிப்பா கழுத்தையும் வெட்டுவேன். என்னடி? நீ என்ன வேணாலும் பண்ணலாம். கௌஷலனை கல்யாணம் பண்றதை உன்னால தடுக்கவே முடியாது. கௌசல்யா கட்டிப்பியா? கௌசல்யா கட்டிப்பியா? கௌசல்யா? திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஃபரிதா. ஒன்னா சேர்ந்து வாழ்க்கையை வாழலாம். பிறக்க போற குழந்தைங்களோட. என்ன யோசிக்கிற? அந்த விஷயம்தான் 12 வருஷமா என்ன உறுத்திக்கிட்டு இருக்க விஷயம். நாம ஏன் அந்த கனவு கண்டோம்? அந்த கனவுகள் இல்லைன்னா நம்ம அஷ்மி. இங்க பாரு, நடந்ததை நினைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியாது. புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்னு நினைச்சுக்கோ. தைரியமா இரு. போலீஸ் நம்மளையும் அஸ்வியும் பார்த்துக்கோ. அஸ்மிக்கு டெஸ்ட் எடுப்போம். பழைய வழிகள் வேணா மறைஞ்சு போலாம், ஆனா அந்த வடுக்கள் மட்டும் என்னைக்கும் மறையாது. ஆனா ராஷ்மியோட கேஸ்ல அவங்க அப்பா அம்மா கூட தங்களுடைய கடந்த கால வாழ்க்கைய மற்றும் கடந்த காலம் போலீஸுக்கு தெரியத்தான் போகுது. சார், இந்த பல்லி இந்த ஆளை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியவே இல்லை சார். ஆனா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணுங்களை பத்தி அந்த இஸ்திரிக்காரன் கேட்டான்னு அந்த ஆளு என்கிட்ட சொன்னா சார். அண்ணா, இவங்க அம்மா அப்பா வேற ஜாதி தானே, கரெக்டா? ஆனா அந்த ஆள் யாருங்கிற லீடு கிடைக்கல சார். நந்தினிக்கு கால் பண்ண அந்த ஆளா கூட இருக்கலாம் சார், இல்ல மோசமா நடத்தினவான கூட இருக்கலாம். யாரா வேணும்னாலும் இருக்கட்டும். ஃபரிதாவும் கௌஷலும் வேற மதம்னு சொல்லி கேட்டானே. ஃபரிதா கௌஷல் கிட்ட பேசுனியா? இல்ல, இன்னும் பேசல சார். அந்த அயன் பண்றவன் இன்னொரு விஷயத்த சொன்னா சார். ஃபரிதா கௌஷலோட இன்னொரு பொண்டாட்டியான். இன்னொரு பொண்டாட்டியா? ஆமா சார். 12 வருஷத்துக்கு முன்னாடி முதல் மனைவி பிரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆள் அந்த லேடியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் சார். அந்த பொம்பளையும் தேடிட்டு இருக்கோம் சார். மணீஷ், அஸ்மிக்கும் நடந்த விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது என்னன்னா சார், அஸ்மி அப்பா ஃபோன் பண்ணாரு. மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க அவர் தயாரா இருக்காராம் சார். ஹஷ்மி செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கா, அதுவும் ரொம்ப காலமாவே.
இந்த மாதிரி ஒரு நிலைமையில கூட சின்ன பொண்ணு போய் சொல்றா. அஸ்மி கண்ணா, அம்மா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க இருக்கோம்ல, நீ பயப்படவே வேண்டாம். நான் இருக்கேன்ல, பயப்படாத. சொல்லு, உங்ககிட்ட யார் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க? நந்தினி மேடம் கிட்ட ஏதோ பேர் சொன்னியே, பல்லுவா பல்லியா ஏதோ பேர் இல்லை? நடந்தது நடந்து போச்சு. இனி இந்த விஷயங்களை வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, வேற யாருக்குமே. அஸ்மி, அப்பா பயப்படாத. எங்க கிட்ட சொல்லு, உன்னை யார் இப்படிலாம் சொல்லுமா. கண்ணா, யாருன்னு சொல்லுமா. அவன் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறியே. சொல்லு அஷ்மி, யாருமா அது? அஸ்மி ஏன் வாய் திறக்கல? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமே, யார் மேல ஏதாவது சந்தேகம் இருக்குமே. சார், ஒண்ணுமே புரியல சார். என் பொண்ணை யார் இப்படிலாம்? வீட்டில் வெளியில இருக்கிற அயன்காரன் கணேஷ் அவங்கிட்ட ஏதோ ஒரு ஆளு உங்க பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தானா. எந்த ஆளு? அவன் யாருன்னு கணேஷுக்கும் தெரியாது. யாரா இருந்தாலும் உங்க மதமும் உங்க மனைவி மதமும் வேற வேறன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைச்ச சொந்தக்காரனா இருக்கலாம்ல. சார், ஃபரிதாவோட அண்ணன் அப்படிதான் சார் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப அவன் தான் இறந்துட்டானே. உங்க பொண்டாட்டி அவளை விட்டுட்டு ஃபரிதாவை கல்யாணம் பண்ணீங்கன்னு கோவம் வந்திருக்கலாம் சார். நானும் சரிதாவும் டிவோர்ஸ்ட். அதுக்கான காரணம் என்ன சார்? எங்களுக்குள்ள ஒத்தே போகாது. பாக்குறல்ல, டயர்டா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு. தண்ணி தர மாட்டியா? நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியலையா? நீயே போய் எடுத்துக்கலாம்ல. டீயும் நானே போட்டுக்கிறேன், சாப்பாடும் நானே செஞ்சுக்கிறேன். பண்ணிக்கோங்க. நான் உங்க பொண்டாட்டி, வேலைக்காரி இல்ல. என்ன சொன்ன? பொண்டாட்டின்னு சொல்லிக்கிற, ஆனா ஒரு புள்ளைய கொடுக்க முடியல உன்னால. பெருசா பேச வந்துட்டேன். அந்த லேடிக்கும் உங்களுக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு காரணம் குழந்தை இல்லை, அதுதானே? சார், சரிதாவோட சுபாவம் தான் எல்லாத்துக்கும் காரணம் சார். சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. அப்புறம் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் சார். இதுக்கும் அஸ்மிக்கு என்ன சார் சம்பந்தம்? சார், சம்பந்தம் இருக்கலாம் சார். கணேஷ் ஒரு ஆளை பத்தி சொன்னான் இல்லையா? ஒருவேளை அவன் முதல் பொண்டாட்டி கூட சேர்ந்துருக்கலாம் இல்லையா? அந்த ஆளை தேடி கண்டுபிடிக்கணும். கவுன்சிலர் நந்தினிக்கு கால் பண்ணவனும் அவனாதான் இருக்கும். அஸ்மி நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கான். அஸ்மியோட இந்த மாதிரி யார் நடந்துக்கிட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சார், அந்த ஆளை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். மணி ஷியூரா கண்டுபிடிக்கணும். வெறும் பல்லு பல்லி மட்டும் இல்ல, 25 பேருக்கு மேல இருக்காங்க. சின்ன பிள்ளைகிட்ட தப்பா நடந்திருக்காங்க. அஸ்மியோட சொந்தக்காரங்க, ஸ்கூல்ல யாரா வேணும்னாலும் இருக்கலாம். தெரிஞ்சுக்கோ. நந்தினிய பார்த்துட்டு வரேன். க்ளூ கிடைச்சிருக்கலாம்ல. சார், அன்னைக்கு நான் அஷ்மி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ ஒரு வித்தியாசமான விஷயத்த சொன்னா. என்ன சொன்னா? இதுல அவளோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்புறம் திடீர்னு ஒரு விஷயத்த பத்தி பேசினா. எல்லா தப்பும் கடவுளோடதுதான். கடவுளோட தப்பா? ஆமா சார். முயற்சி பண்ணி பார்த்தேன், ஏன் இவ இப்படியெல்லாம் பேசுறான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனா அவ எதுவும் சொல்லல. ஒரு அப்பாவி குழந்தை, அவகிட்ட 25 பேருக்கு மேல தப்பா நடந்திருக்காங்க. இதையே கடவுளோட தப்புன்னு சொல்றாவ. சார், அவன் டெய்லி ஒரு கோயிலுக்கு போவாங்கிற விஷயம் மட்டும் தெரிய வந்திருக்கு. கோயிலா? சார், அஸ்மி ஸ்கூல்ல இருக்க ஒரு பியூன் பேரு பல்லேஸ்வரம். அவங்க வீட்டில் அவனை பல்லின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். சார், என்னை வீட்டில் பல்லின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் யோசிக்கிறதுலாம் தப்பு சார். உன்னால தானே அஸ்மி வாயை திறக்க மாட்டேங்கிறா. சார், நீங்கள் நினைக்கிறால நான் இல்லை சார். சரியா சொன்ன. நீ மட்டும் இல்லை, உங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க. யார் அவங்க? சார், எனக்கு என்ன தெரியும், நான் ரொம்ப அப்பாவி. இப்படியெல்லாம் இவன் ஒத்துக்க மாட்டான். இழுத்துட்டு போ. வாட்? உங்க ஸ்கூல் பொண்ணை யாரோ தப்பா நடத்திருக்காங்க.
இது ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? இதை பாருங்க சார், ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ரொம்பவே செக்யூர்டாக பார்த்துக்குறோம். அவங்க ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு தெரியும். அதனால தான் ரெகுலர் கவுன்சிலிங்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் சொல்கிறத கேட்டு எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது சார். ஆமாம் சார், அக்னி இங்கே வந்துக்கிட்டு தான் இருந்தா. இங்கே வர்றதுக்காக அவ வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருந்தா. வேண்டுதலுக்கான 25 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எங்க பாட்டியும் சரி பண்ணோம், எங்களை பணக்காரங்களாக்கணும். திடீர்னு இங்கே வர்றதை நிறுத்திட்டா. வராததுக்கான காரணம் வேற ஒன்றும் இல்லைல்ல. எனக்கு புரியலையே, என்ன இப்படிலாம் கேட்குறீங்க? அந்த பொண்ணை தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. காரணம் கடவுள்னு சொல்றா. நடந்த தப்புக்கு காரணம் நீங்களோ இல்ல இங்க இருக்கிற வேற யாரோ கூட இருக்கலாம்ல. என்ன இப்படிலாம் பேசுறீங்க? இங்க அப்படி யாரும் இல்ல. இது கடவுள் இருக்கிற இடம். கடவுளோட வீடா இருந்தா ஏன் இதை தப்புன்னு அவ சொல்றா? சார், அஸ்மிய பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கும்னு தோணுனதே கிடையாது. உங்களுக்கு தோணாம இருந்திருக்கலாம். இதை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது இருந்திருக்கலாம்ல. சார், அது எப்படி நான் சொல்ல முடியும்? ரஷ்மியோட கிளாஸ் டீச்சர் நீங்க. ஆமா சார். அஸ்மியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு நீங்க சொல்லலாம்ல. உங்களுக்கு தெரியாம இருக்காதுல்ல. அஸ்மியும் நீயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவீங்கல்ல. அவகிட்ட யாரோ தப்பா நடந்துக்கிறாங்கன்னு அவ உங்ககிட்ட சொன்னாளா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. வன்கொடுமைகளே, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட அந்த சின்ன குழந்தை எதனால வாயை மூடிக்கிட்டு இருந்தா? அஸ்மியுடைய நலம் விரும்பியான அந்த காலர் அது யாரு? அவன் நலம் விரும்பியா இருந்தா அவன் ஏன் முன் வர மாட்டேங்கிறான்? இங்க பாருங்க, என்னோட பேர்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சரி, கணேஷ் சொன்னவன் அது யாரா இருக்கும்? இந்த கேஸ பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க போலீஸ் கௌஷலுடைய முதல் பொண்டாட்டியை அணுகுனாங்க. விஷயமும் தெரிய வந்துச்சு. ஓடுறியா? படி படி படி. பன்னெண்டு வருஷமா கௌஷியோட முகத்து கூட நான் பார்க்கல. அவரோட பொண்டாட்டி பிள்ளைய பத்தி எனக்கு கவலை இல்ல. குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காகத்தான் அவருக்கும் உங்களுக்கும் விவாகரத்தாச்சா? அவனை பழி வாங்கறதுக்காக தான் உங்க பொண்ணை பழி வாங்கிட்டீங்களா? அவ்வளோ கீழ்த்தரமானவே இல்லனா. கௌஷி என்னை விட்டதுக்கு காரணம் ஃபரிதா. என்னோட வாழ்ற மாதிரி நடிச்சுட்டு இன்னொரு பக்கம் ஃபரிதாவை லவ் பண்ணிட்டு இருந்தான். ஃபரிதாவை மட்டும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கௌஷல் என்னை எப்படி விட்டானோ அதே மாதிரி அவ புருஷன் அவ விட்டுட்டா. என்ன, ஃபரிதாக்கும் இது ரெண்டாவது திருமணமா? யாருக்கு தெரியும்? ஃபரிதாவோட முத புருஷன் கூட பண்ணிருக்கலாம். நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? சரி, அவங்களோட முதல் புருஷன் யாருமா? ஆமா சார், கௌஷல் மாதிரி தான். எனக்கும் என் முதல் புருஷனுக்கும் ஒத்து போகாது. சுபீர் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினா. எங்கேயாவது ஓட பார்த்தீங்கன்னா உன் காலை வெட்டிடுவேன். காலை எதுக்கு? கழுத்தை வெட்டிட. ரொம்ப பேசுன உன் கழுத்தை வெட்டுவேன். வாயை மூடு. நீ என்ன வேணாலும் பண்ணு, உன்னால கௌஷலை நான் கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்க முடியாது. கௌஷல கட்டிப்பியா? கௌஷல கட்டிப்பியா? கௌஷலையா? கஷ்டப்பட்டு சுபீரை விட்டுட்டு வந்துட்ட. அவன் இதுக்கெல்லாம் பழி வாங்குவான்னு உங்களுக்கு தோணவே இல்லையா என்ன? சார், 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஜுபேர் வந்தான். உங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற அயன்காரன் கணேஷ் கிட்ட அவன் கேட்டான். கன்ஃபார்மும் பண்ணியிருக்கான். போட்டோவும் காமிச்சிருக்கான். அவன் ஒத்துக்கிட்டான். இவன் தான் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டான்னு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஜுபேர் ஏன் இங்க வந்தான்? உங்க பொண்ணு அஸ்மியை பத்தி அவன் ஏன் கேட்டான்? சார், ஆனா கணேஷ அவன் எப்ப பார்த்தான்னு எனக்கு தெரியாது. கடைசியா சுபேரை நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் சார். அஸ்மியும் நானும் மார்க்கெட்ல இருந்து திரும்பி வரும்போது அவனை பார்த்ததும் நான் கண்டுக்காம போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் சுபீரை பார்க்கவே இல்லை. சார், ஒரு வேலையை நான் அங்கே போயிருந்தேன். சவிதா அங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். அவளை திடீர்னு பார்த்தேன். ஆனால் அதனால தான் அங்கே போனேன். வேலை விஷயமா திரும்ப திரும்ப அங்கே போய்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் சார். அந்த முறை அந்த பொண்ணை கூட அங்கே நான் பார்த்தேன் சார். அதனால் அவளை பற்றி கேட்டேன்.
கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, கௌஷல்யும் ஃபரிதாவையும் பழி வாங்கறதுக்காக தானே அந்த பொண்ணு அஸ்மியை இப்படியெல்லாம் பண்ணிருக்க. நீ உண்மையை என்ன சொல்லு. இப்படி பேசுறீங்க? கௌஷல் அவளை ஏன் பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கிறது தெரியுமா உங்களுக்கு? உன் பொண்ணா? ஆமாம் சார். அவனால் புள்ள பெற்றுக்க முடியும்னா பொண்டாட்டியை விட்டுட்டு ஏன் சார் அவன் போயிருப்பான்? சார், தேவையில்லாமல் பழி போடுறீங்க சார். அனாதையாக நிற்கிறேன் சார். ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலான்னு யோசிக்கிறேன் சார். சார், கௌஷல் என்னை எப்பவுமே சந்தேகப்பட்டதில்ல சார். எனக்கும் நிச்சயமா தெரியுது, சுபீர் தான் என்ன பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கணும். இந்த சுபேத் நம்மளை சுத்த விடுறானா? தூக்கிட்டு வந்துருவா சார். அது சார். ஓகே சார். சார், அஸ்மியோட ஃப்ரெண்டு முன்னிக்கு அவங்க அப்பாவை தவிர வேற யாருமே இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அஸ்மி முன்னி வீட்டுக்கு எப்பயாவது வந்துட்டு போவா. ஆனால் இப்போ போகிறதில்ல. அவங்க அப்பானால தான் முன்னி எதையோ மறைக்கிறான்னு நீ சொல்ல வரியா? ஸ்கூலுக்கு போனேன்னா போலீஸ் அங்கிள் என்ன இதையே கேட்பாங்கல்ல, அதனால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேப்பா. இல்லை முன்னி, நீ ஸ்கூல் போகிறத நிறுத்தக்கூடாது. நீ பயப்படாத. நீ தைரியமாக ஸ்கூலுக்கு போன, சரியா? சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி முன்னிக்கு எதுவும் தெரியாது. தேவையில்லாமல் என்னோட பொண்ணை டென்ஷன் ஆகாதீங்க சார், ப்ளீஸ். சின்ன பொண்ணை டென்ஷன் பண்ணுவோமா? உங்ககிட்ட தான் கேட்குறோம். முன்னிக்கு என்ன தெரியும்? என்ன சார் சொல்கிறீங்க? அந்த பொண்ணை தப்பாக நடத்திருக்காங்க. அந்த பொண்ணு இங்கே வந்துட்டு போயிருக்கா. உன் மேலேயும் சந்தேகம் வரும்ல? சார், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? என்ன பேசுகிறீங்க சார்? நானே கவுன்சிலர் மேடம்க்கு அஸ்மியை பற்றி சொன்னேன் சார். கவுன்சிலருக்கு நீ தான் ஃபோன் பண்ணியா? நீங்கள் நந்தினி சொர்ணா மேடம் தானே? ஆமா, நீங்க யாரு? இங்கே பாருங்க, உங்ககிட்ட என்னோட பேரை சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் எல்என்சி பப்ளிக் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு குரூப் கவுன்சிலிங் பண்ண போவீங்கல்ல, அதில் நிறைய பேர் ஒரு பொண்ணை வேணுன்ட்டு தான் என் பேரை சொல்லலை. அப்படி சொன்னால் முன்னையே உட்கார வச்சு நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் என் பொண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு சார். உனக்கு இதெல்லாம் யார் சொன்னாங்க? முன்னியா? ஆ சார், அஷ்மி முன்னிக்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொன்னான். அங்கிள், அஷ்மி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு தடவை நானும் அவளும் சண்டை போட்டுக்கிட்டோம். முன்னி, இங்க பாரு, எவ்வளவு அழகான ஷூஸ். ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. கலர் கூட அழகா இருக்கு. உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா? பின்ன அது சீக்ரெட். சரி சொல்லாத. ஏன் காலி இந்த மாதிரி ஷூஸ் நான் போட்டுக்கிட்டது அப்புறம் தான் உன்கிட்ட பேசுவேன். எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பாரு. முன்னி, உங்க அப்பாவால இந்த மாதிரி ஷூஸ் வாங்கி கொடுக்க முடியும், எங்க அப்பாவால முடியாது. கோயிலுக்கு வெளியில கிடைச்சது, பிடிச்சது எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். நீ திருடிட்டியா? நான் திருட்டு பசங்க கூடலாம் பழக கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. முன்னி, ஏ முன்னி. நான் அவகிட்ட பேசுறத நிறுத்தின உடனேயே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ உன் டர்ன். முன்னி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. என் பேச்சு டூவிடாத. உன்னை விட்டா எனக்கு வேற ஃப்ரெண்டே இல்ல. நான் திரும்ப உன் கூட பேசணும்னா என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணு. மறுபடியும் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். அஷ்மி என் கூட சந்தோஷமா இருந்தா, திடீர்னு அப்செட் ஆக ஆரம்பிச்சா. அஷ்மி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, நீ என் கூட இப்பெல்லாம் விளையாட கூட மாட்டேங்கிற. நான் விளையாடினா எனக்கு ரொம்ப வலிக்குது. வலிக்குதா? எங்க? என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன், மறைக்க மாட்டேன்னு சொன்னல, எங்க வலிக்குதுன்னு சொல்லு. அஸ்மி தன்னோட வழியை பற்றி முன்னிக்கிட்ட சொன்னா சார். முன்னி என்கிட்ட சொன்னா. அஸ்மிக்கு உதவுறது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, நந்தினி அதே ஸ்கூலுக்கு கவுன்சிலிங் ரெகுலராக போவாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு தோணுச்சு எனக்கு. நீயும் அஸ்மியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க. அஸ்மி கிட்ட எங்களுக்காக இன்னொரு வாட்டி கேட்குறியா? இந்த கஷ்டத்தை அவளுக்கு யார் கொடுத்தாங்கன்னு?
இந்த குழந்தை இந்த வயசுல பொறுத்துக்கிட்ட விஷயங்களை கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. இந்த குழந்தைய யார் இப்படிலாம் பண்ணாங்கன்றத போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மேம், என்ன நீங்க ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கா? இல்ல அஷ்மி, உன்னை நான் பனிஷ் பண்ண மாட்டேன். நான் உன் கூட பேச போறேன். உன்கிட்ட பேசி முடிச்சதும் நான் மத்தவங்க கிட்டயே பேசுவேன். உன்கிட்ட தான் முதல், ஏன்னா நீ தான் ஸ்பெஷல். நான் ஸ்பெஷலா? அதனால தான் கூப்பிட்டேன். சரி, இப்போ ஒரு கேம் விளையாடலாம். ரெடி? சரி, நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீ உடனே பதில் சொல்லணும், சரியா? உன்னோட ஃபேவரட் என்ன? ஐஸ்கிரீமா சாக்லேட்டா? சாக்லேட். டாடியா இல்ல மம்மியா? அம்மா. ஃபேவரட் பர்சன்? பாட்டி. வெரி குட். இந்த கேம்ல நீ ஜெயிச்சிட்ட. இன்னொரு கேம் விளையாடலாமா? நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யணும். செய்வியா? சரி, கையை எடுத்து காதை இழு. காதை இழுத்தா அஷ்மிக்கு எங்க வலிக்குது? காதுல. மூக்கை இழுத்தா எங்க வலிக்கும்? மூக்குல. இரும்புனா எங்க வலிக்கும்? வயித்துல. இந்த வலி ஒருவேளை பேட் டச்னால இருக்குமோ? போன கிளாஸ்லயே நான் உங்ககிட்ட இத பத்திலாம் சொன்னனே. இல்ல மேம். எஸ்ஸும் சொல்ற, நோவும் சொல்ற. அப்படின்னா இந்த வலி பேட் டச்னால தானமா? ஆனா என்கிட்ட சொல்ல பயப்படுற இல்லையா? இங்க பாருடா, நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன். நீங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க என்கிட்ட சொல்லலனா நான் உங்க அம்மா அப்பா கிட்ட பேச வேண்டியது வரும். வேண்டாம் மேம், வேண்டாம். அவங்க கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. அப்படின்னா யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. அஷ்மி, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த வலியை நீ தாங்கிக்கிற, அதே மாதிரி ஸ்ட்ராங்கா அவங்க பேரை என்கிட்ட சொல்லு. இல்லனா நான் போய் பல்லு பல்லி பல்லு பல்லி அங்கிள். யார் இந்த அங்கிள்? எப்பத்துல இருந்து டார்ச்சர் பண்றாரு? 5th கிளாஸ்ல இருந்து. எங்க இருக்காருமா? எனக்கு தெரியாது, இன்னொரு அங்கிளுக்கு தான் தெரியும். இன்னொரு அங்கிளா? அந்த இன்னொரு அங்கிளும் உன்னோட வெறும் 2 பேரு மட்டும்தானா, இல்ல இன்னும் எத்தனை பேருமா? 3, 5, 6 இல்ல 10? சார் சார் சார், பல்லு ஒருத்தன் தான் சார். அவன் டெய்லி வருவான் சார். பல்லின்னு யாருமே இல்லை சார். சார் 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 என்னோட தப்பு இல்லை சார். சார் சார் இது எல்லாமே சேட்சியோட தப்பு தான் சார். என்னோட தப்பு. என்னோட மூளையை அவன் தான் சார் மாத்திட்டா. நான் நல்ல வேலையில இருந்தேன் சார். என்னோட மனசை மாத்தி எஸ்டேட் புரோக்கரா மாறிட்டு நல்லா சம்பாதிக்கலான்னு சொன்னான். அப்புறம் என்னால் அவன் சொன்ன மாதிரி நடக்க முடியல சார். சேட்டு 4 மாசமாச்சு. கஸ்டமரை பிடிக்க முடியல, அதனால பைசாவும் இருக்க முடியாதுல்ல. கமிஷன் ஒன்று வந்தாதான் பணம் கொடுக்க முடியும். நானும் கஸ்டமரை பிடிச்சு தரல. நிலைமை எந்த அளவுக்கு மோசம்னா மளிகை சாமான் வாங்க கூட கையில காசு இல்ல. இந்தா சாப்பிடு. அந்த சேட்டையும் சாப்பிடறதுக்கு கூப்பிடு. பணம் தேவையில்லையா சார்? ஆனா பணம் கொடுக்கறதுக்கு பதிலா பணத்தை கொடுத்துட்டு அதை வசூலிக்கிற விதமா எங்க வீட்டுக்கு வந்து சண்டை போடுவான். உங்களால கௌஷலுக்கு வேலை போச்சு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வச்சு கடனாளி ஆக்கிட்டீங்க. அதையும் வசூலிக்க வந்துட்டீங்க. கௌஷல் கிட்ட இருந்து இனி 1 பைசா கூட வாங்க முடியாது. இங்க இருந்து வெளியில போங்க. போற உன்கிட்ட பணமா வாங்க மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா நீயும் எனக்கு ஏதாவது கொடுத்தாகணும்ல. கௌஷல் கிட்ட ஆனா அந்த சேட்டை பத்தி சொல்லும் போது அந்த அஸ்வாக்க கொல்ற மாதிரி கிளம்பி போனாரு.
நீ இந்த கடைக்கே ஓனரா இருக்கலாம், ஆனா என்னோட ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசின உன்னை அவ்வளவுதான் கொன்னே போட்டுருவேன். உன் தலையெழுத்த சரியில்லை, அதான் சொல்றேன். நான் உனக்கு பணம் மட்டும் இல்ல, நீ வாங்கின மொத்த கடனையும் நீ எனக்கு கொடுக்கவே தேவையில்ல. எனக்காக அடிக்க போனவரு அப்படியே மாறி வந்தாரு. இந்த அளவுக்கு நீங்க கீழ்த்தரமா போவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னோட கனவுகளும் பெருசுதான் ஃபரிதா, ஆனா சாப்பாடு வேணும்ல. அம்மாக்கு மருந்து செலவு. ஏன் உங்க கையும் காலும் நல்லா தானே இருக்கு, வேற ஏதாவது வேலையை தேடிக்க வேண்டியதானே? வேற எந்த வேலையை தேட சொல்ற நீ? அவர் லைஃபே வெறுத்து போயிருந்தாரு. நான் அவர்கிட்ட தோத்து போய் அவர் சொல்றத கேட்க ஆரம்பிச்ச. கௌஷல் அப்புறமா நான் அசிங்கப்பட பழகி போய் அப்படியே அந்த வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சேட்டுக்கு நான் போர் அடிச்சு போனதுக்கு அப்புறம் அவ உனக்கு 5000 ரூபாய் வேணும்னா உன் பொண்ணு அனுப்பு. நான் அவருக்கு எதிரா இருந்த திரும்பவும் தோத்து போயிட்டேன். அந்த ராட்சசன் கிட்ட அனுப்பிதான் எங்களோட ஏழ்மையை அவன் கிட்ட இருந்து சரி பண்ணிக்க முடிஞ்சது. நாம பணக்காரன் ஆகணும், அதே போல பாட்டிக்கு உடம்பு சரியாகணும். அதான் நான் தினமும் வேண்டிக்கிறேன். அப்போ இத பாரு, நீ எனக்கு ஒரே பொண்ணு. வீட்டு செலவுலையும் பாட்டியோட மருந்து செலவுக்கும் உன்னோட பங்களிப்பும் எங்களுக்கு வேணும். ஆனா அப்பா, உங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்றது? சொல்றேன். கேள்விய காரணம் காட்டி அஸ்மி செய்கிறது கரெக்டு தானே அவ தலையில் ஏற்றிட்டீங்க. அவ தப்ப மறைக்க அவ வாயை நீங்கள் மூடிட்டீங்க. ஆனால் அஸ்மி அவளுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் முன்னிக்கிட்ட சொல்லிட்டா. ஒரு சின்ன குழந்தையோட உடம்புலையும் மனசுலையும் நீங்கள் ஏற்படுத்தின காயம் இருக்கே, அதை குணப்படுத்த எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? நீ எல்லாம் ஒரு அம்மா, 2 பேரும் சேர்ந்து அவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இந்த மாதிரி மோசமான கேசஸ் தான் நம்ம வருஷ கணக்கில் டீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணி நாமளும் பிரச்சனையிலேருந்து வெளியே வரதான் பார்க்குறோம். இந்த மாதிரி மோசமானவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கத்தான் நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதே போல சட்டமும் இவங்களை கடுமையா தண்டிக்க காத்துக்கிட்டோம் இருக்கு. ஆனாலும் இந்த குற்றவாளிங்க திருந்தறதா தெரியவே இல்ல. ஆனா கொடுமையான விஷயம் இதுல என்னன்னா, இந்த கேஸ்ல குற்றவாளி அஸ்மியோட அம்மாவும் அப்பாவும் தான். ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆனா இது தன்னோட குற்றம்னு அஸ்மி நினைக்கிறா. தான் தான் அதுக்கு பொறுப்புன்னு நினைக்கிறா. இந்த குழந்தை சாரி அம்மான்னு ஏன் எழுதுனான்னு இப்பதான் புரிய வருது. தனக்கு நேர்ந்த கொடுமையை அம்மா அப்பா கிட்ட சொன்னவன அவங்க பயந்துட்டாங்கன்னு இந்த குழந்தை நினைச்சிட்டா. அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டா. அவங்க அம்மா அப்பா பேர்ல தப்பு, தான் பேர்ல தப்பு இல்லைன்னு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிய வைக்கிறது எளிதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தன்னுடைய அம்மா அப்பா பண்ணது தப்புன்னு ஒரு வயசுக்கு மேல அந்த பொண்ணுக்கு தெரிய வரும்போது அப்ப நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? அவ மனசு என்ன பாடுபடும்? தப்பான விஷயங்கள் சின்ன வயசுலயே ஒரு பெண்ணுக்கு ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த பொண்ணை சரியான வழிக்கு மறுபடி கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். முடியாம கூட போயிடலாம். நான் அனூப் சோனி உங்ககிட்ட இருந்து இப்போதைக்கு விடைபெற்றிருக்கிறேன். கிரைம் பேட்ரோல் அலர்ட் காணுங்கள் உங்களுடைய அபிமான இந்த சேனல்ல. இன்னொரு புது கேஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். எச்சரிக்கையா இருக்கிறது தான் கிரைமுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மெல்லிய கோடு. எச்சரிக்கையோட இருங்க, பாதுகாப்பாவும் இருங்க. ஜெய்ஹிந்த்.